இன்று 800 கோடி மக்களை கொண்ட இந்த பூமி பந்தில் அனைத்து மக்கள் மீதும் திணிக்கப்பட்ட முக்கியமான போராக ஈரான் மீது அமெரிக்காவிலும் இஸ்ரேவாலும் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல போர்களுடைய தொடர்ச்சியாக மக்கள் மீது சுமைகளை ஏற்றுகிற, மக்கள் வாழ்க்கை மீது தாக்குதலை நடத்தக்கூடிய போராக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போரின் பின்னணியும் இந்த போரில் இன்றைய நிலைமையும் அது ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகளையும் விளக்குவதே இந்த உரையின் நோக்கம். இந்த போர் நேரடியாக இன்று மக்களுடைய வாழ்க்கை மீது, அன்றாட வாழ்க்கையை சீரழிக்கிற முறையில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி துவங்கிய இந்த போர் 15 நாட்களுக்குள் மிகப்பெரிய பாதிப்புகளை உலகம் பூராம் ஏற்படுத்தி இருக்கிறது. உணவகங்களில் தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்கவில்லை. உணவுப் பொருட்களினுடைய விலை ஏற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சாதாரண புலம்பெயர் தொழிலாளிகளும் அன்றாடங்காட்சிகளும் அவர்களுக்கு கிடைக்கிற உணவகங்களில் அவர்களால் உணவு வாங்கி சாப்பிட முடியவில்லை. போரின் பிரதிபலிப்பு அடுப்பாங்கரை வரை வந்திருக்கிறது. கல்யாணம் முதல் கருமாதி வரை இன்று இந்தியாவில் இதனுடைய பாதிப்புகளை நாம் பார்க்க முடிகிறது. கல்யாணத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட உணவு கொடுக்கக்கூடியவர்கள் எங்களால் முடியாது என்று தேதிகளை தள்ளி வைத்து விட்டு பின்னே போகிறார்கள். பிணங்கள் கல்லறைகளுக்கு வெளியே இருப்பதற்காக வரிசையில் காத்து நிற்கின்றன. இந்த அளவுக்கு ஒரு எண்ணெய் எரிபொருள் தட்டுப்பாடு ஒரு குறுகிய காலத்தில் தேசங்களை பாதிக்க முடியும் என்பதை யாரும் உணர்ந்திருக்கவில்லை. இன்று இது மிகப்பெரிய பாதிப்புகளை உலகம் பூராம் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த பாதிப்பின் காரணமாக இன்று நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல், அமெரிக்கா இஸ்ரேல் இருவரும் திடீரென 28ஆம் தேதி அந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அந்த தாக்குதலை தொடங்கினார்கள். அவர்களுடைய தேசத்தின் மிக முக்கியமான தலைவர் கொமேனி கொல்லப்பட்டார். அவர்களுடைய துறைமுகங்கள் தாக்கப்பட்டன. அவர்களுடைய அலுவலக கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. மிகவும் மனிதாபிமானமற்ற முறையில் 160 பள்ளிக்கூட பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டு தங்களுக்கு ஏதும் தெரியாது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் நாங்கள் ஒரு ஆட்சி மாற்றம் செய்வதற்காக மட்டுமே இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதையே காரணமாக வைத்துக்கொண்டு இஸ்ரேல் அந்த பகுதி முழுவதும் இந்த போரை விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஹெஸ்புல்லாவை காரணம் காட்டி லெபனான் மீதும் அந்த பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய தனக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் மீதும் அவர்கள் போர் தொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த போர் இன்று ஒரு உக்கிரமான நிலைமை அடைந்து வருகிறது. இன்று அது உலகம் பூராவும் பறந்து கொண்டிருக்கக்கூடிய பயணிகளுடைய விமான போக்குவரத்து சேவையை மிகப்பெரிய அளவுக்கு பாதித்திருக்கிறது. குறிப்பாக அமீரகம் மற்றும் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், ஓமன் போன்ற நாடுகள் வழியாக செல்லக்கூடிய அனைத்து விமானங்களும் இன்று நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஒரு நாளில் 77 விமானங்கள் பறந்து கொண்டிருந்த ஒரு நாள் 24 மணி நேரத்தில் பறந்து கொண்டிருந்த இடத்தில் இன்று 24 மணி நேரத்திற்கு 24 விமானங்கள் கூட பறப்பதில்லை. ஒரு 24 மணி நேரத்திற்கு ஒரு விமானம் தான் பறக்கிறது. அந்த அளவுக்கு பயண சேவைகள் என்பது முடக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு பெரிய ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய இந்த போரை அமெரிக்கா ஏன் நடத்துகிறது என்பதுதான் இந்த விவாதத்தின் மிக முக்கியமான பொருள். இந்த போர் என்பது அமெரிக்காவால் கடந்த ஓராண்டில் மட்டும் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போர்களில் 7வது போராக இருக்கிறது. நைஜீரியா மீது அவர்கள் போர் தொடுத்தார்கள், சிரியா மீது போர் தொடுத்தார்கள், லெபனான் மீது போர் தொடுத்தார்கள், ஏமன் மீது போர் தொடுத்தார்கள், வெனிசுவேலா மீது மறைமுக போர் நடத்தினார்கள், உக்ரைனில் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய யுத்தம், அதுபோக இன்று ஈரான் மீது அவர்கள் 7வதாக இந்த ஓராண்டில் போரை தொடுத்திருக்கிறார்கள். 2025 ஜனவரி 19ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக அதிபராக பதவியேற்ற பிறகு நான் போர்களை நிறுத்தப் போகிறேன்,
நான் போர் நிறுத்தத்தை அறிவிக்கப் போகிறேன், எனக்கு அமைதி பரிசு தாருங்கள், நோபல் பரிசு தாருங்கள் என்ற கோரிக்கையோடு அவர் பாலஸ்தீனத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த யுத்தத்தை நாளையே நிறுத்துங்கள் என்று இஸ்ரேலுக்கு ஆணையிட்டார். 20ஆம் தேதி ஜனவரி 20, 2025 அந்த போர் நிறுத்தம் என்பது நடைபெற்றது. ஆனால் அதற்கு பின்னர் இன்று ஓராண்டுகளுக்கு மேலாகியும் கூட அந்த போரில் ஒரு பக்க தாக்குதலாக இஸ்ரேல் அந்த மக்கள் மீது தொடர்ந்து தாக்குதலை தொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர் அது பாலஸ்தீன யுத்தத்தில் தலையிட்டு அங்கிருந்து உக்ரைனுக்கு போய் உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்த முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் மீது சுமையை ஏற்றி அங்கே இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி என்று சொல்லக்கூடிய அந்த அதிபர் மூலமாக ரஷ்யாவுக்கு எதிரான போரை தீவிரப்படுத்திவிட்டு கடந்த ஓராண்டு முழுவதும் அந்த போர் பணியை செய்துவிட்டு இந்த ஆண்டு 2026 ஜனவரி 3ஆம் தேதி அன்று டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க படைகள் லத்தீன் அமெரிக்க பகுதிகளுக்கு, கரிபிய கடற்கரை பகுதிகளுக்கு சென்று அங்கே வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய மனைவி செலியா ஃப்ளாரிஸ் அவர்களையும் இரவோடு இரவாக கைது செய்து இன்று அமெரிக்க சிறைகளில் அடைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாடுகள் அனைத்திலும் செய்யக்கூடிய யுத்தம் என்பது மிக முக்கியமாக ஆட்சி மாற்றம், ரெஜிம் சேஞ்ச். இரண்டாவது, அந்த நாடுகளின் வளங்கள், அரிய வகை தாது பொருட்கள், எண்ணெய் உள்ளிட்ட அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய வளங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அந்த முறையில் மத்ரோ அவர்கள் போதைப் பொருள் கடத்தினார், மத்ரோ அவர்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரவில்லை என்றெல்லாம் பொய்யை சொல்லி அவர் மீது தாக்குதல் தொடுத்து அந்த தேசத்தை அவர்களுக்கு அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ இந்த போர்கள் என்பது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஜனவரி மாதம் வெனிசுவேலாவில் அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு, ஆட்சி மாற்றம் என்ற முறையில் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை கைது செய்த பிறகு, அடுத்ததாக நீங்கள் தான் குறி என்று கொலம்பியா மீதும், அங்கே இருக்கக்கூடிய மெக்சிகோ மீதும், அங்கே இருக்கக்கூடிய கியூபா தேசத்தின் மீதும் தாக்குதலை தொடுப்பேன் என்று கொக்கரித்து கொண்டிருந்த அவர் திடீரென்று இங்கே திரும்பி வளைகுடா பகுதிகளில் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை துவங்கியிருக்கிறார். அமெரிக்கா என்றாலே அந்த ஏகாதிபத்திய மேலாண்மை, போர் வெறி என்பதுதான் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் கூட இந்த நூற்றாண்டில் ட்ரம்ப் ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர்கள் என்பது ஏகாதிபத்தியம் ஒரு யுத்த வெறியின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல் அமைந்திருக்கிறது. இது வெறும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் மட்டுமல்ல, இதனுடைய பின்புலத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு 3-4 முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர்கள் கரிபிய கடல் பகுதி, அதாவது லத்தீன் அமெரிக்க பகுதிகள் முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும். தெற்கு நாடுகள் என்று அழைக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் அவர்கள் கூட்டு சேர்ந்து விடக்கூடாது, அவர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். வளைகுடா பகுதிகள் உள்பட எல்லா பகுதிகளிலும் ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டுகளுக்கு கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் தங்கள் ஆதிக்கத்தில் அவை இருக்க வேண்டும் என்ற ஒரு ஏகாதிபத்திய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த போர்களை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் என்றால் மக்கள் சீனத்தினுடைய அதீதமான வளர்ச்சி. இன்று உலகளாவிய அளவிலே மக்கள் சீனம் என்பது ஒரு நாட்டின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி ஜிடிபி அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தையும், பர்ச்சேஸ் பவர் சேரிட்டி என்று மக்கள் கையில் இருக்கும் வாங்கும் சக்தி அளவீட்டை வைத்து பார்க்கும்போது உலகத்தில் முதல் பெரிய நாடாகவும் மக்கள் சீனம் உருவாகி இருக்கிறது. மக்கள் சீனம் அந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டுமல்லாமல் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கும், ஆசிய, ஆப்பிரிக்க நாடுகளுக்கும், குறிப்பாக வளைகுடா நாடுகளுக்கும் ஏராளமான உதவிகளை செய்வதும் அவர்களோடு வர்த்தகம் செய்வதும் என்பது அமெரிக்காவின் கண்ணை உறுத்தி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக லத்தீன் அமெரிக்க நாடுகளில் வெனிசுவேலாவுக்கு ஈரான், மக்கள் சீனம், ரஷ்யா போன்ற நாடுகள் தொடர்ந்து உதவி செய்வதன் மூலம் அவர்கள் தங்களை கேள்வி கேட்கிறார்கள் என்ற நோக்கத்திற்காகவே அவர்கள் இந்த வெனிசுவேலாவினுடைய அதிபரை கடத்தி இருக்கிறார்கள். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் இது போன்ற ஆதரவு வருவதை தடுப்பதற்காக கிட்டத்தட்ட கடந்த சில ஆண்டுகளாக அங்கு இருக்கக்கூடிய சிலி உள்ளிட்ட பொலிவியா, பிரேசில், நிக்கராகுவா, ஹோண்டுராஸ்
உள்பட அனைத்து வளைகுடா லத்தீன் அமெரிக்க நாடுகள் அனைத்திலும் வலதுசாரி ஆட்சிகளை இந்த காலகட்டத்தில் நிறுவியிருக்கிறார்கள். ஏபிசி என்று அழைக்கக்கூடிய அர்ஜென்டினா, பொலிவியா, சிலி இந்த 3 நாடுகளிலும் அரிதாக கிடைக்கக்கூடிய தாது பொருள் என்ற முறையில் அங்கே லித்தியம் என்ற தாது பொருள் கிடைக்கிறது. இது உலக அளவிலே மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய பேட்டரிகளுக்கு மூலப்பொருளாக விளங்குகிறது. உலக உற்பத்தியில் 50% இந்த 3 நாடுகளும் கட்டுப்படுத்துகிறார்கள். இதை அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா இந்த வலதுசாரி சார்பை செய்கிறது. இது ஒரு முக்கியமான காரணம், உலகளாவிய அளவில் சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவது என்பது. இரண்டாவதாக, டாலருக்கு எதிராக யுவான் உள்ளிட்ட, ரஷ்யன் ரூபிள் உள்ளிட்ட, இந்திய ரூபாய் உள்ளிட்ட ரூபாய்களிலும் அந்தந்த நாட்டு நாணயங்களிலும் வர்த்தகத்தை செய்வதன் மூலம் அமெரிக்க டாலரினுடைய மதிப்பை குறைப்பதற்கான முன்முயற்சி நடக்கிறது. அதை கட்டுப்படுத்த வேண்டும். மாற்று உலகம் என்ற முறையில் பிரிக்ஸ், இப்சா ஃபோரம், ஷங்கை கோஆபரேஷன் கண்ட்ரிஸ் என்று பல்வேறு அமைப்புகள் உருவாகிறது. இது தங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த நாடுகள் அனைத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும். குறிப்பாக எண்ணெய் வளம் மிக்க வளைகுடா நாடுகளை தங்கள் கீழே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கமும் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே அவர்கள் சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு கொள்கை என்ற நேஷனல் செக்யூரிட்டி பிளான், NSS என்று அழைக்கக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி ஸ்கீம், அதில் வரக்கூடிய முக்கியமான கருத்து என்னவென்றால், எந்த நாடும் அமெரிக்காவை விட வளர்கிற ஒரு நோக்கத்தில் இருந்தால் அவர்கள் எங்களுக்கு எதிரிகளாக பார்க்கப்படுவார்கள், அவர்களை கட்டுப்படுத்துவது எங்கள் கொள்கையாக இருக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அவர்கள் இந்த பணியை செய்வதற்கு அமெரிக்காவில் உலகம் பூரா அமெரிக்கா மூலமாக பல போர்களை நடத்துவது, இந்த மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கு தேவைப்படுகிறது. போர்கள் மட்டுமல்ல, ஆயுதங்கள், அதிநவீன ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுத தளவாட உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து கார்ப்பரேட் நிறுவனங்களிலும் அமெரிக்காவினுடைய செனட்டர்ஸ், காங்கிரஸ்மென், அவங்களுடைய மனைவிகள் உள்பட அனைவர்களும் பங்கு வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு அதிகமாக இராணுவ தளவாடங்கள் விற்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவர்களுடைய லாபம் கொளிக்கும். ஸோ இராணுவ தளவாடங்கள் விற்பனை என்பது இட்ஸ் எ மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ். அமெரிக்காவை பொறுத்தளவில் அவர்களுடைய முக்கியமான சுவாசமே, ஆக்சிஜனே அவங்களுக்கு ஆயுத தளவாடங்கள் விற்பனை தான். அப்போ அதை செய்வதில் அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியும் குடியரசுக் கட்சியும் இருவருமே, அந்த கட்சிகளை சார்ந்த அனைவருமே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். நேட்டோ இன்னைக்கு ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக உக்ரைனில் நடந்து கொண்டு வருகிற யுத்தத்தில் நாங்கள் நேட்டோ இதற்கு மேல் உதவி செய்ய முடியாது, அமெரிக்கா ஆயுதம் கொடுக்க முடியாது, பணம் கொடுக்க முடியாது என்று அறிவிக்கிற அதே நேரத்தில் நேட்டோ நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் உள்பட நாடுகள் தங்களுடைய ஒவ்வொரு ஆண்டினுடைய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் 2% இருக்கக்கூடிய அவர்களுடைய இராணுவ தளவாடங்கள் விற்பனை, டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் வாங்குவதற்கான பண செலவில் 3% அதிகரித்து 5% மாற்ற வேண்டும் என்று அமெரிக்கா ஆணையிடுகிறது அவர்களுக்கு. உலகம் பூரா இருக்கக்கூடிய நாடுகளில் வளைகுடா நாடுகள் இதுதான் முதல் முறையாக, இதுவரைக்கும் நடந்த யுத்தம் அமெரிக்கா அவர்களுக்கு எதிராக நடத்திய யுத்தம். இன்னைக்கு வளைகுடா நாடுகள் அனைத்தும் யுத்தத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றன. எல்லா நாடுகளும் அவர்களுடைய தேவைக்கு அதிகமாக ஆயுதங்களை வாங்குகிறார்கள். இந்தியா உள்பட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பகைமை உண்டாக்கி இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இராணுவ தளவாடங்களை வாங்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். சமீபத்திய நிதிநிலை அறிக்கையில் கூட இந்தியா தன்னுடைய இராணுவ செலவை அதிகரித்து, இராணுவ தளவாடம் பொருட்கள் வாங்குவதற்கான செலவை அதிகரித்திருக்கிறது. ஆக இன்று உலகம் முழுவதும் தேவையற்ற போர்களை, அமைதிக்கு எதிரானதை, நாட்டு மக்களுடைய சுபிட்சத்துக்கு எதிரான, நாட்டில் இருக்கக்கூடிய நிதி ஆதாரங்களை சீரழிக்கிற போக்கில் இந்த இராணுவ தளவாட உற்பத்திக்கான செலவினங்களை கூட்டுவது என்பது அமெரிக்காவினுடைய கொள்கையினுடைய மிக முக்கியமான அம்சமாக இருந்து வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் உலகம் பூரா கிரீன்லாண்டை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், கியூபாவை நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறோம், லத்தீன் அமெரிக்க நாடுகள்
பகுதிக்கு யாராவது எங்களுடைய அனுமதி இல்லாமல் வந்தாலே அவர்கள் எதிரிகளாக பார்க்கப்படுவார்கள் என்று அவர்களுடைய தேசிய பாதுகாப்பு கொள்கை என்பது கூறுகிறது. அதன் மூலமாக இன்று மக்கள் சீனம் என்பது வளர்ந்து வருகிற வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஏராளமான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். சமீபத்தில் இந்தியாவிற்கு வந்திருந்த அவர்களுடைய காமர்ஸ் செக்ரட்டரி லேண்டாவ், அவர் இங்க நடக்கிற ஒரு கூட்டத்தில் நம்முடைய அதிகாரிகள் உள்பட, அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் உள்பட, மந்திரி பிரதானிகள் உள்பட கலந்து கொண்ட கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் இந்தியாவை வர்த்தக ரீதியாக வளர அனுமதிக்க மாட்டோம், கட்டுப்பாடுகளை விதிப்போம், நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும், நாங்கள் ஏற்கனவே சீனாவை அனுமதித்தது போல் அவர்கள் வளர்ந்து எங்களையே இன்று சவால் விடக்கூடிய நிலைமைக்கு வளர்ந்திருப்பது போல் இந்தியாவை வளர்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று வெளிப்படையாக அவர் அறிவிக்கிறார். நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் அதற்கு அடிபணிந்து போகிறவர் போல் அவர் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எண்ணெய் நீங்க ரஷ்யாவில் வாங்கக்கூடாது, நிப்பாட்டுன்னா நிப்பாட்டிடுறார். எண்ணெய் அமெரிக்கா கிட்ட தான் வாங்கணும்னா அமெரிக்கா கிட்ட வாங்குறாங்க. அமெரிக்கா கிட்ட நெருக்கடினால இப்போ வாங்க முடியல என்று வரும்போது மீண்டும் நீங்க 30 நாளைக்கு ரஷ்யாவில் வாங்கி கொள்ளலாம்னா ரஷ்யாவில் வாங்குறாரு. நீங்க உள்நாட்டில் இந்த பொருட்கள் தான் உற்பத்தி செய்யலாம், இதை உற்பத்தி செய்யக்கூடாது என்றால் சரி என்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் அம்பானியினுடைய கம்பெனி டெக்சாஸ்ல 30,000 கோடி டாலர் அளவுக்கு முதலீடு செய்து ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை 50 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்று இந்திய முதலாளி என்ன செய்ய வேண்டும் என்பதை ட்ரம்ப் அறிவிக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்பது மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு அடிமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த போர் துவங்கிய உடனே இந்த போரை கண்டிக்க இந்தியா மறுத்துவிட்டது. இந்த போரில் அந்த ஈரான் நாட்டினுடைய அதிபர் கமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து எந்த அறிக்கையும் விடவில்லை. நமக்கும் அவர்களுக்கும் இடையே பாரம்பரிய உறவும், அவர்கள் நமக்கு ரூபாயில் எண்ணெய் கொடுத்ததும், தொடர்ந்து இன்னும் எண்ணெய் வழங்கி கொண்டிருப்பதும் உள்பட பல உதவிகளை செய்யக்கூடிய ஈரானுக்கு ஆதரவாக இந்தியா தன் சுண்டு விரலை கூட அசைக்கவில்லை. கமேனி இறந்ததற்கு 3 நாள் கழித்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு அதிகாரி போய் அங்க இருக்கக்கூடிய கண்டோலன்ஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு வந்தாருங்கிறதுக்கு மேல எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. 28ஆம் தேதி இந்த ஈரானுக்கு எதிரான யுத்தம் துவங்கும் போது 26ஆம் தேதி பிப்ரவரி மாதம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்கிறார். இஸ்ரேலினுடைய பாராளுமன்றமோ அந்த நாட்டினுடைய ஸ்டேட் கெஸ்ட், அரசு விருந்தினராக அவர் செல்லலை. அவர் பெஞ்சமின் நேத்தன்யாகு என்ற அந்த தலைவருடைய அழைப்பின் பேர்ல போறாரு. அந்த தலைவர் உதவி செய்ததன் மூலம் அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் பேசுறாரு. அந்த பாராளுமன்றத்தில் இல்லாத ஒரு மெடலை உருவாக்கி அதை சிறப்பு அங்கீகாரமாக மோடி அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். மோடி பெஞ்சமின் நேத்தன்யாகு என்ற அந்த போர் குற்றவாளியை கட்டிப்பிடித்து 70,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொன்று குவித்த, கைகளில் இரத்தக்கரை படிந்த நேத்தன்யாகுவை கட்டிப்பிடித்து இவருடன் சேர்ந்து நாங்கள் தீவிரவாதத்தை எதிர்த்து போரிடுவோம் என்று பேசுகிறார். 26ஆம் தேதி இஸ்ரேலுக்கு போறாரு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் 28ஆம் தேதி இந்த யுத்தத்தை நடத்துகிறார்கள் என்றால் இந்த யுத்தத்தை பற்றி மோடிக்கு தெரியாதா? இதை தடுத்திருக்க முடியாதா? அப்படி என்றால் இந்திய வெளியுறவு கொள்கை என்பது அமெரிக்காவினுடைய ட்ரம்ப், இஸ்ரேலினுடைய நேத்தன்யாகு, இந்தியாவினுடைய நரேந்திர மோடி என்ற வரிசையில் இந்த போர் வெறிபிடித்த கும்பல்கள் ஒரே வரிசையில் சேர்ந்திருப்பது என்பது மிகவும் அவமானகர விஷயமாக வெளியுறவு கொள்கையில் இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்தியாவிலே விசாகப்பட்டினம் நகரில் நடைபெற்று கொண்டிருந்த மிலன் கண்காட்சிக்கு வந்திருந்திருக்கக்கூடிய ஈரானுடைய கப்பலை, ஐரிஸ் தேனா என்ற கப்பலை இலங்கை கடற்கரைக்கு அருகில் இந்து மகா சமுத்திரத்தில் அவர்களுடைய நீர்மூழ்கி கப்பல், அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் ஈரானினுடைய நிராயுதபாணியான சாதாரண மாலுமிகள் கொண்ட கப்பலை சுட்டு வீழ்த்தி 187 மாலுமிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா செய்கிற அனைத்து அயோக்கியத்தனங்களையும் பொறுத்து கொண்டு அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்காமல், ஆனால் அதே சமயத்தில்
ஈரானிடம் நீங்கள் எங்களுக்கு எண்ணெய் கொடுங்கள் என்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஈரான் எண்ணெயை கொடுக்கிறது. இப்போது போர் துவங்கிய போது இருந்ததை விட கொஞ்சம் அதிகமான எண்ணெய் கப்பல்கள் ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக இந்தியாவுக்கு எல்பிஜி என்று அழைக்கக்கூடிய லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ் உள்பட எண்ணெய் பொருட்கள், குரூட் ஆயில் உள்பட அவைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஓரளவுக்கு இந்த பிரச்சனையை நாம் தாக்குப்பிடிக்க முடியும் என்று நினைக்கிறோம். ஆனால் அமெரிக்காவினுடைய குயுக்தி என்பது மிக மோசமானது. அவர்கள் உலகம் பூரா கிட்டத்தட்ட 860க்கும் மேற்பட்ட தளங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த தளங்களின் முக்கியமான தளங்களை சவுதி அரேபியாவிலும், ஓமானிலும், ஐக்கிய அரபு அமீரகத்திலும், பஹ்ரைனிலும், கத்தாரிலும், இந்த பகுதி முழுக்க வளைகுடா நாடுகளில் கொண்டு தங்களுடைய தளங்களை நிறுவி இருக்கிறார்கள். அந்த தளங்கள் அங்கே இருக்குதுன்னா அந்த தளங்கள்ல இருந்தா ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் தொடுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஐரோப்பாவில் எப்படி ரஷ்யாவுக்கு எதிராக நீங்க உக்ரைன்ல ஏவுகணைகளை நிறுவி ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினார்களோ, அதே போல வளைகுடா நாடுகளில் போருக்கு சம்பந்தம் இல்லாத இந்த 6-7 வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய தங்கள் தளங்களிலிருந்து ஈரானை தாக்கும் போது ஈரான் திருப்பி தாக்குவது என்பது தவிர்க்க முடியாததாக ஆகிவிடுகிறது. இந்த போரில் அனைத்து வளைகுடா நாடுகளும் அமெரிக்காவோடு இல்லை. வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தின் காரணமாக அமெரிக்காவோட அந்த தளங்களை அனுமதிக்கிறார்கள். அந்த தளங்களிலிருந்து தாங்கள் தாக்கப்படுவதனால் அந்த தளங்களை ஈரான் திருப்பி தாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இராணுவ ரீதியாக மிக நல்ல வலிமையை கொண்டிருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்காவுக்கு பேச்சுவார்த்தைக்கும் வரமாட்டேன், நீங்கள் என்னை தாக்கினீர்கள், இந்த நிபந்தனைகள் அடிப்படையில் தான் பேச முடியும் என்ற முறையில் திருப்பி தாக்கியதன் விளைவாக இன்று அமெரிக்காவினுடைய கை மட்டுப்பட்டு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் இன்றைக்கு ஹோர்மஸ் ஜலசந்தியிலிருந்து எண்ணெய் கப்பல்களை வெளியே எடுக்க உலக நாடுகளே நீங்கள் உங்கள் படைகளை கொண்டு வாருங்கள், கப்பல்களை கொண்டு வாருங்கள் என்று உலக நாடுகள் அனைத்தையும் இந்த போருக்குள் இழுப்பதற்கு ட்ரம்ப் முயற்சி செய்கிறார். இன்னைக்கு ஒரு நாடும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பசிபிக் மகா சமுத்திரத்தில் பகுதியில் இருக்கக்கூடிய ஜப்பான், தெற்கு கொரியா, சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் இந்த போரில் நாங்கள் தைவான் உள்பட இது போன்ற நாடுகள் இந்த போரில் நாங்கள் இடைய மாட்டோம் ஹார்மஸ் ஜலசந்திக்கு என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள். நேட்டோ நாடுகளாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளை நீங்கள் வாருங்கள் என்று இவர் அழைப்பு விடுத்ததை அநேகமாக அனைத்து நாடுகளும் நிராகரித்து விட்டன, பிரிட்டனை தவிர. ஸ்பெயின் போன்ற நாடுகள் எங்கள் தளங்களை பயன்படுத்தி எங்கள் தளத்திலிருந்து ஈரானுக்கு எதிராக போர் நடத்தக்கூடாது என்பதில் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு அவர்களுடைய பாடி பேக்ஸ் இன்று அமெரிக்காவில் போய் இறங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு விட்டது. அமெரிக்காவினுடைய வானத்திலேயே எண்ணெய் நிரப்பும் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், கத்தார் பகுதியில் இருக்க, சவுதி அரேபியா, ஓமன் உள்பட பகுதிகளில் இருக்கக்கூடிய மிக நுண்ணிய ரேடர்கள் இன்று ஈரானால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் காரணமாக அவர்கள் மிகவும் சுலபமாக அமெரிக்காவின் கப்பல்களை தாக்குகிறார்கள். அதை தாக்கியதன் மூலமாக USS ஆப்ரஹாம் லிங்கன் என்ற அவர்களுடைய கப்பல் பின்னுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆக அமெரிக்கா இன்று பொறியில் மாட்டிய எலி போல் படையை வாபஸ் பெற முடியாமலும், போரை தொடர முடியாமலும், போரில் நாங்கள் வெற்றியடைந்து விட்டோம் என்று பொய்யுரையை கூறிக்கொண்டு ஆனால் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த போர் என்ன செய்ய போகிறது என்ற கருத்து தான் இப்போது இருக்கிறது. இந்த போரும் உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையே நடைபெற்று கொண்டிருக்கிற போர் போல ஒரு நீடித்த போராக இருக்கும். நினைத்த நேரத்தில் ஈரானை தாக்குவதற்கு இஸ்ரேல் தனது இராணுவத்தையும் தன்னுடைய இராணுவ தளவாடங்களையும் இராணுவ தளங்களையும் பயன்படுத்தி தாக்குதலை தொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். அப்படி என்றால் இந்த வளைகுடா நாடுகளுடைய அன்றாட வாழ்க்கையை சரி செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று உலக அபிப்பிராயத்தின் அடிப்படையில் அவை தீர்க்கப்பட்டால் ஒழிய சகஜ நிலை திரும்பாது. இது உலகளவிய அளவில் எண்ணெய் விலையை மிக கடுமையாக உயர்த்தும். போருக்கு முன்னதாக 15 நாட்களுக்கு முன்னதாக பெர் பேரல் $40, $45, $50 என்று இருந்தது. இன்று $120, $130, $150 பெர் பேரல் என்ற அளவுக்கு கிட்டத்தட்ட 3 மடங்கு விலை உயர்ந்திருக்கிறது. இது அன்றாட எண்ணெய் நுகர்விலும் மக்களுடைய
பொருட்கள் வாங்குவதிலும் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறது. நிறைவாக இந்த போரில் சொல்ல வேண்டிய விஷயம் என்றால், சாதாரணமாக ஒரு வீழ்த்தப்படக்கூடிய எதிரி என்ற எண்ணத்தில் அவர்கள் ஈரான் மீது கை வைத்து விட்டார்கள். ஆனால் ஈரான் பலத்த ஆயுதம் பொருந்திய ஆயுதங்களை கொண்டிருக்கக்கூடிய, ஏவுகணைகளை கொண்டிருக்கக்கூடிய, ட்ரோன்களை கொண்டிருக்கக்கூடிய, தளவாடங்களை கொண்டிருக்கக்கூடிய நாடாக மட்டும் இல்லாமல், அதை அமெரிக்கா போன்ற நாட்டை எதிர்த்து போரிடுகிற உறுதியும் படைத்த நாடாக இருக்கிறது. அதற்கு அவர்களுடைய வரலாறு காரணம். 1908 அங்கே பிரிட்டிஷ் காரர்கள் ரெனால்ட்ஸ் அங்கே எண்ணெயை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 1909 இருந்து அங்கே ராயல் பர்ஷியன் ஆயில் கம்பெனி அங்கே எண்ணெய் எடுத்து உலகம் பூரா விற்று 90% லாபத்தை அவர்கள் நாடுக்கு பிரிட்டனுக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். 10% தான் ஈரானுக்கு கொடுத்தாங்க. 1949 53 வரைக்கும் இந்த கதை தான் நடந்துட்டு இருக்கு. 51 புரட்சி செய்து அந்த ஆட்சியை மொசடேர் தன் கையில் எடுத்து இந்த கம்பெனிகளெல்லாம் தேசியமயமாக்கினார். இந்த பர்ஷியன் ஆயில் கம்பெனி என்பது பிபியாக மாறி இருந்த சூழலில் அவை அனைத்தையும் தேசியமயமாக்கினார்கள். தேசியமயமாக்கப்பட்ட உடனே பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து அமெரிக்கா உள்ள வந்து அந்த ஈரான்ல ஒரு கலகம் விளைவித்து அங்க இருக்கக்கூடிய ஷா மன்னர் கையில அந்த ஆட்சியை கொடுத்துட்டு வந்தாங்க. 51 இருந்து கிட்டத்தட்ட 79 வரைக்கும் 28 ஆண்டுகள் ஒரு கொடுங்கோல் ஆட்சியை அமெரிக்கா செய்து கொண்டிருந்தது. எண்ணெய் வளங்களை கொள்ளையடித்து கொண்டிருந்தது. 79 இப்போ 48 ஆண்டுகளாக உலகம் பூரா இருக்கக்கூடிய இறையாண்மை மிக்க நாடுகள்ல, வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் ஈரான் மட்டும் தனித்த ஒரு சக்தியாக அமெரிக்காவை எதிர்த்து தொடர்ந்து போரிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாமிய புரட்சியின் போது அமெரிக்காவினுடைய தூதரகத்தை தாக்கி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் 52 அமெரிக்க பிரஜைகளை சிறைப்பிடித்தார்கள். 444 நாட்கள் அவர்கள் சிறையில் இருந்தார்கள். அதற்கப்புறம் தான் அந்த மாணவர்கள் அந்த அமெரிக்க பிரஜைகளை விடுவித்தார்கள். இன்னைக்கும் அந்த அமெரிக்க தூதரகம் த டென் ஆஃப் எஸ்பியனோய்ச் என்ற முறையில் ஒரு கண்காட்சியகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஏகாதிபத்தியை எதிர்த்து போராடக்கூடிய உறுதி படைத்த ஈரான் இந்த போரில் தோற்காது. இந்த போரும் அமெரிக்காவுக்கு வியட்நாம் போரில் கிடைத்தது போன்ற ஒரு தோல்வியே கிடைக்கும். ஆனால் இந்த போரில் ஈரானினுடைய வெற்றியை உறுதி செய்வதற்கும், அவர்களுடைய மன உறுதியை பாராட்டுவதற்கும், அவர்களோட ஒருமைப்பாட்டை தெரிவிப்பதற்கும் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நாடுகள் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும். இப்போ கூட இந்த போரில் நாங்களும் எங்கள் கப்பலை அனுப்புகிறோன்னு யாருமே அனுப்பலை. இந்தியா கூட அனுப்பலை. இந்தியா நாங்கள் அவங்ககிட்ட பேசிக்கிறோம், நாங்கள் என்ன வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. நல்லது, அந்த வரைக்கும் நல்லது. எனவே அந்த முறையில் ஈரான் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கொட்டத்தை அடக்குவதற்கு இந்த போர் ஒரு மிகப்பெரிய பாடத்தை அமெரிக்காவுக்கும் ஏகாதிபத்தியத்துக்கும் வழங்கும் என்பதை தெரிவித்து, இந்த போர் நீடிக்கும் வரை ஒற்றுமையுடன் உலக மக்கள் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் பொது அபிப்பிராயத்தை திரட்ட வேண்டும் என்ற முறையிலும் கோரிக்கை வைத்து இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.